அந்த மனசு தான் சார் கடவுள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் யாரு? அடுத்த திரைப்படத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க்கை எடுத்திருக்காங்க. அது என்ன ரிஸ்க்கு? அந்த ரிஸ்க் ஒர்த்தா இருக்குமா? ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட்ஸாக பேச போகிறோம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்டேட்டோடு சேர்த்து ஒரு பெருமையாக இருக்கும். வா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகரா அப்படிங்கிற ஒரு பெருமை கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான், பெருமையான வீடியோவாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் பெரிய தோல்வி திரைப்படமாக ஆகிவிட்டது. இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு தோல்வி திரைப்படமாக ஆகும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜெயிலர் 2வது பாகத்தில் ரொம்ப தீவிரமாக நடித்து கொண்டு இருக்காங்க. ஜெயிலர் 2வது பாகத்துக்கான ஷூட்டும் போய்கொண்டிருக்கு. ஓகே, இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா யாரோட இயக்கத்தில் யாரோட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தை நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்து கொண்டு இருக்கு. இப்போ அதுக்கான விடை தான் கிடைச்சிருக்கு. அதாவது லைகா நிறுவனம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகா நிறுவனம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இதுக்கு முன்பு 3 திரைப்படங்களை இயக்கி தயாரித்திருந்தாங்க. முக்கியமாக 2.0 தான் இந்த திரைப்படத்தோட இந்த ஒரு கதை ஆரம்பித்தது. ஸோ 2.0 திரைப்படத்துக்காக லைகா நிறுவனம் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. ப்ரொமோஷன் இல்லாமல் படத்தோட பட்ஜெட் மட்டுமே 500 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும். 1000 கோடி ரூபாய் வசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் ஏற்பட்டது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. லைகா நிறுவனத்துக்கு பெருமளவில் நஷ்டம் ஏற்படாமல் 600 கோடி ரூபாய் வசூல் செய்தது. அதுவுமே ப்ரொமோஷனோட கழிந்து போய்விட்டது. பெருசாக பெரிய லாபம் லைகா நிறுவனத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்குனாங்க. அதுதான் வேட்டையன். வேட்டையனுக்கு முன்பே லால் சலாம் திரைப்படத்தையும் இயக்கியிருந்தாங்க. ஸோ லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கேமியோ ரோலே லால் சலாம் திரைப்படம் ரஜினிகாந்த் அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. ஸோ அந்த திரைப்படம் ஒரு பெரிய பட்ஜெட் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. வெறும் 20 கோடி தான் வசூல் செய்தது. அதை தொடர்ந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. வேட்டையன் திரைப்படம் என்னதான் ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு இந்த படம் செட் ஆகலை. ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இந்த திரைப்படம் இல்லை அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாக வந்ததால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக ஆகிவிட்டது. விமர்சனம் ரீதியாக வெற்றி திரைப்படமாக அமைந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. ரஜினிகாந்த் திரைப்படம் மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் முதல் பாகம், பொன்னியின் செல்வன் 2வது பாகம், அதுக்கப்புறமா சந்திரமுகி 2வது பாகம், இந்தியன் 2, ஸோ அதுக்கு வேட்டையன், லால் சலாம், இந்த மாதிரி அடுத்தடுத்த திரைப்படங்கள் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக ஆகி விட்டது. லைகா நிறுவனம் சேவை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ இந்தியன் 3வது பாகத்தை மட்டுமே இப்போ லைகா நிறுவனம் தன்னோட கையில் வச்சுட்டு இருக்கு. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ விஜய் அவர்களோட மகன் சஞ்சய் அவர்கள் லைகா நிறுவனத்துக்கு கூட ஒரு படத்தை சைன் பண்ணியிருக்காங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த திரைப்படத்துக்கான ஷூட்டும் போய்கொண்டு இருக்கு. ஆனால் கடைசி ஷெடியூலுக்கு 25 கோடி ரூபாய் காசு இல்லாமல் அந்த ஒரு ஷூட்டை பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு லைகா நிறுவனத்தோட நிலைமை ரொம்ப 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 மோசமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் பல பேர்த்துக்கு தெரியாது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பரான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அதுதான்ப்பா பெரிய மனுஷன், அதுதான்ப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 200 கோடி 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தான் படத்தை நடித்தாங்க. ஆனால் லைகா நிறுவனத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அடுத்த திரைப்படத்தை நீங்களே தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைகா நிறுவனத்துக்கிட்ட காசே கிடையாது. எந்த தைரியத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ என்னோட அடுத்த திரைப்படத்துக்கு எனக்கு நீங்கள் ₹1 கூட சம்பளம் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ₹1 கூட சம்பளம் இல்லாமல்
ரஜினிகாந்த் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். ₹1 கூட சம்பளம் இல்லாமல் தான் நடிக்க போகிறாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகட்டும். படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதில் வர ப்ராஃபிட், ரெவென்யூ கிடையாது, அதில் வர ப்ராஃபிட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து ஹீரோஸ்லாம் சைன் பண்ணும்போது வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ₹100 கோடி வச்சு படம் எடுத்து அது ₹500 கோடி ரெவென்யூ வந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் அதாவது ₹250 கோடி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரெவென்யூலேருந்து ஷேர் வேணாம், ப்ராஃபிட்லேருந்து ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ₹200 கோடி ஒரு படம் வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ₹500 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருச்சுன்னா ₹300 கோடி வந்து லைக்கா நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். அந்த ₹300 கோடி 50% ஷேர் வந்து ₹150 கோடி. அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளமாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் ஷேர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்களாம். இதுக்கும் வந்து லைக்கா நிறுவனம் ஓகே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து லைக்கா நிறுவனம் எடுக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் தான். அட் த சேம் டைம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுக்கிறதும் இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ ரிஸ்க்காக இருந்தாலும் இந்த ஒரு மனசு வேணும் ரஜினிகாந்துக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற கேள்வி தான் பல மடங்கு வந்து ரசிகர்கள் மத்தியிலும். பொதுவாக வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் குமார், விஜய் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து தயாரிப்பு நிறுவனத்தை ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தயாரிப்பு நிறுவனம் வந்து டேரக்டர் யார் அப்படிங்கிற விஷயத்தை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோ தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து செலக்ட் பண்ணி இந்த டேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லும்போது தயாரிப்பு நிறுவனம் வந்து அதான் ஹீரோவை சொல்லிட்டாங்களே நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த தயாரிப்பு நிறுவனம் ஓகே சொல்லிடுவாங்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்து பெரிய அந்த ஒரு பொறுப்பே வந்து இருக்காது. இயக்குனர் யார் அப்படிங்கிற செலெக்ஷன் பண்ணுற பொறுப்பே வந்து இருக்காது. ஆனால் வந்து இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு முழு பொறுப்பையும் முழு சுதந்திரத்தையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இந்த முறை வந்து இயக்குனர் யார், என்னோட அடுத்த படத்தோட நீங்கள் தயாரிக்க போகிற படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே வந்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து என்னோட ரிஸ்க்கை விட உங்களோட ரிஸ்க் தான் வந்து இந்த படத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இயக்குனர் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் லைக்கா நிறுவனம் வந்து நிறைய இளம் இயக்குனர்கள் கிட்ட வந்து ஸ்டோரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்டேயும் வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அட்லி கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா. ஆனால் இவங்க யாருமே வந்து செட் ஆகாத மாதிரியே தான் வந்து இருக்கான். அதுக்கப்புறமா வந்து கேவி ரவிக்குமார் அவர்களோட பெயரும் வந்து நடுவில் வந்து அடிபட்டது. ஆனால் கேவி ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் இந்த ரஜினிகாந்தை வைத்து இயக்குவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் ஒரு இளம் இயக்குனர் மேபி வந்து வினோதா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வினோத் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வினோத் இல்லைனா ஒரு இளம் இயக்குனராக வந்து இயக்க போகிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனால் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் மற்ற ஹீரோஸ்க்கு வழிகாட்டியாக வந்து இருப்பாங்க. பல ஹீரோஸ் வந்து தயாரிப்பாளர் வந்து நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு தன்னோட அடுத்த ஒர்க்கை வந்து பார்க்க போயிடுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அந்த மாதிரி இல்லாமல் தயாரிப்பாளர் நஷ்டமாகிட்டாங்க. அதனால் வந்து தயாரிப்பாளரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரோடு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ரஜினிகாந்த் அவர்களோட செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை எந்த இயக்குனர் இயக்குனா அந்த திரைப்படம் வந்து வெற்றி திரைப்படமாக அமையும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து